கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். நள்ளிரவை நெருங்குகிற நேரம், ஏறத்தாழ 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் உணர்ச்சி குறையாமல் அதே வீரியத்தோடு கட்டுப்பாடு காத்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இதே போன்றதொரு விழாவை சிதம்பரத்திலும் விரைவில் நடத்த இருக்கிறோம் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை கொண்டாட வேண்டாம் என்றுதான் நான் அமைதி காத்தேன். அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய அளவுக்கான சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல இது. இது ஒரு மகத்தான சாதனை. தமிழகம் தழுவிய அளவில் உண்டு. இந்த அங்கீகாரம் பெற்றிருப்பதனால் அந்த நிகழ்வை மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கக்கூடிய அங்கீகார வெற்றி விழாவாக நடத்துகிறோம் என்று கேட்டார்கள். வருகிற மார்ச் 29ஆம் தேதி திருவண்ணாமலையிலும் இதே விழா நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அறிவிப்பு. இரண்டாவது, நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற கட்சியின் மறுசீரமைப்புக்கான அறிவிப்பு. 24,000 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள். ஒரு கெடு வாய்ப்பாக இந்த விண்ணப்பம் செய்து முடித்தவுடன் நான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. அதை முடித்துக்கொண்டு நான் வீடு திரும்புகிற போது 80 வயது மூத்த என் தாய் நெஞ்சுவலியால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். கிட்டத்தட்ட 3 வார காலம் அவர் மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி தொடங்கிவிட்டது. அம்மாவை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வீட்டுக்கு வந்து நான் விட்ட பிறகு எனது இரு கண்களிலும் புருவங்களின் கீழே
கட்டி புறப்பட்டு அதனால் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி. இன்றும் அது முழுமையாக ஆறவில்லை. அந்த காரணங்களாலும் என்னால் எந்த வேலையும் கண்ணை திறந்து பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கான நிலை இல்லை. ஓய்வெடுக்க சொன்னார்கள், ஓய்வெடுக்க முடியவில்லை. அந்த கட்டியோடு நாடு முழுவதும் சுற்றி கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட காரணங்களால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று கடந்து போனது. நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது. ஏப்ரல் 4 வரையில் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. இடையிலே சனி ஞாயிறு அந்த நாட்களையும் தோழர்கள் நிரப்பிவிட்டார்கள் அவர்களின் இல்ல நிகழ்ச்சிகளுக்காக. ஆகவே ஏப்ரல் 4க்கு பிறகு அந்த பணியிலே நான் கவனம் செலுத்தி இந்த அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தாமதமானாலும் உங்களிடையே வெளிப்படுகிற அந்த பொறுமை என்னை பிரமிப்புக்குள்ளாக்குகிறது, மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம். நமக்கிடையிலே இருக்கிற உறவில் உள்ள உறுதிப்பாடுதான் அதற்கு காரணம். நடிகர்கள் கட்சி தொடங்குகிற போதெல்லாம் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுதுவார்கள். விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு. ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உண்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு. அப்போதே நான் சொன்னேன், யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது. அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது. இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனுக்கும் இயக்க தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது. எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது, மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன். அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது. இப்போதும் அதை சொல்கிறார்கள். நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார். இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள். ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு. புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள்தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும். அவர்கள்தான் எனக்கு தேவை. அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள். அவர்களை எந்த கும்பனாலும் ஈர்க்க முடியாது, திசை மாற்ற முடியாது, மடை மாற்ற முடியாது. இங்கே தலைவர்கள் சொன்னதை போல தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே எழுச்சி,
அதே உணர்ச்சி, அதே வீரியம், அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது. அதிலே எந்த தொய்வும் இல்லை, சரிவும் இல்லை, வீழ்ச்சியும் இல்லை. அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமாற வாழ்த்தி இருக்கிறார்கள், நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் கட்சியாக உருப்பெறும், அப்படி மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை, கனவிலும் நினைத்ததில்லை. அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே. அவர்களோடு களத்திலே நின்று அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுகிற பணிகளை செய்வோம். இதுதான் என் நோக்கமாக இருந்தது. புலிகளை போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம், அணிதிரட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன், களத்தில் இறங்கினேன். தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்றோ, சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் போய் அமர வேண்டும் என்றோ, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற ஒரு அரசியல் கட்சியாக இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றோ எந்த திட்டமும் இல்லை. எப்படி நாம் இந்த தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்தோம் என்பதை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார். அதை நான் மீண்டும் சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எவ்வளவு வழிகளை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் பேசினால் விடிய விடிய நான் பேச வேண்டியிருக்கும், கண்ணீர் வடிய வடிய நான் பேச வேண்டியிருக்கும், அடிவயிறு வலிக்க வலிக்க நான் உரத்து முழங்க வேண்டியிருக்கும். அவ்வளவு வலிகளை தாங்கி சவால்களை எதிர்கொண்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்திலே தாக்கு பிடித்து நிற்கிறோம். அதுதான் சாதனை, அதுதான் வெற்றி. இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது வெற்றி அல்ல. சூது சூழ்ச்சி நிறைந்த தேர்தல் அரசியல் களத்தில், சதியும் வஞ்சகமும் நிறைந்த தேர்தல் அரசியல் களத்தில், அடாத அவதூறுகளையும் பழிகளையும் அள்ளி இறைக்கிற தேர்தல் அரசியல் களத்தில் எந்த பின்புலமும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள், கால் நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்பதுதான் நம்முடைய வெற்றி, நம்முடைய சாதனை. அது சாதாரணமான ஒன்று அல்ல. மக்கள் நம் இயக்கத்திலே இல்லை, இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் திமுக, அதிமுக போன்ற ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகளின் கூட்டணியிலே இடம்பெற்றுவிட முடியாது. சில பேர் போகிற போக்களே, என்ன திமுகவோடு இருக்கிறீர்கள், அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள், அதிலே உங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, இது ஒரு பெரிய வெற்றியா என்று ஏளனம் பேசுகிறார்கள், ஏகடியும் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுகவுக்கு பிறகு தோன்றிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் களத்திலே தனித்து போட்டியிட்டு தங்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி உறுதிப்படுத்தி நிரூபித்து காட்டிய பிறகுதான் கூட்டணியிலே இடம்பெற முடிந்தது. பாமக தனித்து பலமுறை நின்று தங்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அங்கீகாரத்தை பெற்றது.
மதிமுக அப்படி தனித்து நின்று தனக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அங்கீகாரத்தை பெற்றது. விஜயகாந்த் தனித்து நின்று 8% வாக்கு தனக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதே அதிமுகவோடு இணைந்து எதிர்க்கட்சியாக முடிந்தது. இப்படி தோன்றிய பல கட்சிகள், நமக்கு முன்னால் சமகாலத்தில் தோன்றிய கட்சிகள் தனித்து நின்று வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திய பிறகுதான் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாக முடிந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி தனித்து நிற்காமலேயே தாக்கு பிடித்து நிற்கிற இயக்கம், சொந்தமாக வாக்கு வங்கி எவ்வளவு என்று உறுதிப்படுத்தாமலேயே திமுகவுக்கு இந்த கட்சி வேண்டும் அல்லது அதிமுகவுக்கு இந்த கட்சி வேண்டும் என்று ஆண்ட கட்சிகளே விடுதலை சிறுத்தைகளை விரும்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிற்கிறோம் இந்த களத்தில் என்று சொன்னால் இது வெறும் சாதி அடிப்படையிலான தேர்வு அல்ல. ஒரு சாதி அடிப்படையிலான வாக்குக்காக நம்மை தேர்வு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அது அபத்தம். விடுதலை சிறுத்தைகள் வலுவானவர்கள், மக்கள் செல்வாக்குள்ளவர்கள். அவர்களை நம்மோடு வைத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு வாக்கு வங்கி பரிமாற்றம் நடக்கிறது. இதை உணர்ந்துதான் தேர்தல் களத்தில் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாத ஒரு இயக்கத்தை 25 ஆண்டுகளாக கூட்டணியிலே வைத்திருக்கிறார்கள். இது சாதனை. இது விடுதலை சிறுத்தைகளின் சாதனை. மூன்றாவது அணியிலே எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாம் போய் கேட்கவில்லை. அதைத்தான் பீட்டர் அல்போன்ஸ் இங்கே பேசினார். கடற்கரையிலே பேசி பேசி மெல்ல மெல்ல நகரத்துக்குள்ளே அழைத்து வந்து ஒரு ஹோட்டலிலே உட்கார வைத்து இவர்களை திருத்த முடியுமா? திருத்த முடியுமா என்றால் என்ன பொருள்? எங்கள் நிலைப்பாட்டில் இருந்து மாற்ற முடியுமா? எங்கள் நிலைப்பாடு என்றால் என்ன? தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை, அதுதான் நிலைப்பாடு. நாங்கள் மக்களுக்கு உழைக்கிறோம், தேர்தல் வேண்டாம். நீங்கள் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும், அங்கே உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும், உங்கள் உரிமை குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்று நம்மை மூளை செலவை செய்து ஒரு போராட்டத்தில் வந்து மூப்பனாரை வாழ்த்துங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் அதையே கூட்டணியாக அறிவித்து அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியிலே இணைத்துக் கொண்டார்கள். அது ஒரு வரலாறு. தாமிரபரணி படுகொலையை கண்டித்து பனகல் பூங்கா அருகே நடைபெற்ற உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் மூப்பனாரும் அமர்ந்திருக்கிறார். புதிய தமிழகம் கட்சியின் தலைவரும் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அவர்களை வந்து வாழ்த்துங்கள், அது போதும், கூட்டணிக்கு வேண்டாம் என்றுதான் சொல்லி அழைத்து போனார்கள். அங்கே போய் நான் மூப்பனாரோடு நின்றதும் அருகிலே என்னை அமர வைத்ததும் அதுவே செய்தியாகிவிட்டது. மூன்றாவது அணி உதயம். திருமாவளவன், மூப்பனார், கிருஷ்ணசாமி ஆகியோர் மூன்றாவது அணியை உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்று செய்தியாகிவிட்டது. அப்படித்தான் நாம் தேர்தல் அரசியலில் இறங்க முடிந்தது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2001 நாம் கூட்டணி சேர்ந்தோம். 99 மூப்பனார் சைக்கிள் சின்னத்திலே நம்மை போட்டியிட வைத்தார். தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கொண்டு போய் இறக்கி விட்டார்கள். என்ன செய்வதென்றே தெரியாது. திட்டமிட்ட ஒரு வன்முறை. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே அப்படி ஒரு தேர்தல் வன்முறை நடந்திருக்காது. அதற்கு முன்பு 1952 1999 வரையிலும் அப்படி ஒரு எலக்டோரல் வயலன்ஸ், தேர்தல் வன்முறை நடந்திருக்காது. திருமாவளவனுக்காக விடிய விடிய மக்கள் காத்து கிடக்கிறார்கள் என்பதை கண்ட பிறகு 10 மணிக்கு மேலும் விடிய விடிய மக்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள். அவன் வருகிற வரை வழியெல்லாம் காத்து கிடக்கிறார்கள். கிராமங்கள் தோறும் சைக்கிள் சின்னத்தை அவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள், வீடுகளில் எடுத்து கட்டி வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்து ஆத்திரமடைந்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள். 15 கிராமங்களை முற்றாக எரித்து சாம்பலாக்கினார்கள். அதுதான் இங்கே தோழர் ரவிக்குமார் அவர்கள் சாதியால் சிதைந்த ஜனநாயகம் என்கிற பெயரில் புத்தகமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
அவ்வளவு பெரிய வன்முறை. 90க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தாக்கப்பட்டன. வண்டிகளில் ஏறி போய் வீடு வீடாக பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார்கள். திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை தவிர வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை. அவ்வளவு பெரிய வன்முறைகளையும் தாண்டி 3வது அணியிலே 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அன்றைக்கு மூப்பனார் அணியிலே ப. சிதம்பரம் அவர்களும் போட்டியிட்டார். 39 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதிதான், சிதம்பரம் தொகுதிதான். 2,25,580 வாக்குகள். மற்ற தொகுதிகள் எல்லாம் 1 லட்சத்துக்கும் குறைவுதான். திரு ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட 3வது அணியிலே கடுமையான வன்முறைகளை கடந்த நிலையிலும், வாக்குகள் தடுக்கப்பட்ட நிலையிலும், பூத் கேப்சர் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அப்படியே அவர்களே குத்திக் கொண்ட நிலையிலும் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் 2.25 லட்சம். இப்ப தேர்தலிலே நிற்கவில்லை, வாக்குகள் வாங்கவே இல்லை. ஊடகங்கள் எல்லாம் அவரை தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்கிறார்கள். திருமாவளவன் ஒரு நடிகராய் இருந்திருந்தால், ஒரு தலித் அல்லாதவனாக இருந்திருந்தால் 1999 கொண்டாடி இருப்பார்கள். ஊடகங்களில் அது ஒரு செய்தியாக வரவில்லை, வன்முறைத்தான் செய்தியாக வந்ததே தவிர திருமாவளவன் பெற்ற 2.25 லட்சம் வாக்குகளை பற்றி செய்திகள் இல்லை, விவாதங்கள் இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் கடந்து வந்த பாதையை. நாம் சிந்திய குருதி மதிப்பீடு செய்ய முடியாதது. அதனால் தான் இந்த அங்கீகாரம் பெற்றவுடனேயே நான் சொன்னேன், இந்த அங்கீகாரத்தை 1999 ஆண்டு தேர்தல் வன்முறையிலே பாதிக்கப்பட்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த அங்கீகாரத்தை அவர்களுக்கு நான் காணிக்கையாக தருகிறேன். இன்றைக்கு 2 தொகுதியிலே நாம் பெற்ற வாக்குகள். அங்கீகாரம்னா என்ன? அங்கீகாரம்னா ஒரு வடமொழி சொல்லு, தமிழ் சொல் இல்லை, அது ஒரு சான்ஸ்கிரிட். தமிழ்ல ஏற்பிசைவுன்னு அர்த்தம், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். விடுதலை சிறுத்தைகளையும் ஒரு மாநில கட்சியாக ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்திய தேர்தல் ஆணையம் சில வரையறைகளை வைத்திருக்கிறது. என்ன வரையறைகளை வைத்திருக்கிறது என்றால், நாடாளுமன்ற தேர்தலாய் இருந்தால் 25 தொகுதிகள் ஒரு மாநிலத்திலே இருந்தால் 25 தொகுதியிலே ஒரு தொகுதி வெற்றி பெற்றால் ரெகக்னிஷன், 25க்கு மேலே இருந்தால் 39 தமிழ்நாட்டிலே, ஆகவே 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அங்கீகாரம். அது தேர்தல் ஆணையத்தின் சட்டத்தில் இருக்கிற வரையறை. இது மாநில கட்சிக்கானது. தேசிய கட்சியாக இருந்தால் அதற்கு வேறு வரையறைகள். 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக இருந்தால் அது தேசிய கட்சியாகும், அல்லது 2% இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் அது தேசிய கட்சியாகும். 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் தேசிய கட்சிக்கு சில வரையறை. மாநில கட்சிக்கான வரையறை 6% வாக்குகள் ஒரே ஒரு எம்பி இருந்தால் ரெகக்னிஷன். மொத்த வாக்குகள்ல 6% நம்ம வாங்கியிருக்கணும். போல்டு ஓட்ஸ், போட்ட வாக்குகள் எவ்வளவோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில், அதில் 100க்கு 6 என்றால் அத்துடன் ஒரு எம்பி வெற்றி பெற்றால் ரெகக்னிஷன் கொடுத்துருவாங்க, ஏற்பி செய்வோம். இல்லை என்றால் 2 எம்பி மட்டும், பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, வெற்றி பெற்றால் அங்கீகாரம் தந்து விடுவார்கள். அல்லது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 3%, எல்லா மாநிலங்களுக்கும் 3% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். 100க்கு 3 அப்படின்னா தமிழ்நாட்டில் 234, 200க்கு 6, மிச்சம் இருக்கிற 34க்கு 1, மொத்தம் 7 எம்எல்ஏ வெற்றி பெற்றால் பர்சன்டேஜ் தேவையில்லை, எம்பி தேவையில்லை. 7 எம்எல்ஏ மட்டும் வெற்றி பெற்றால்
அங்கீகாரத்தை பெற்றுவிட முடியும். 7 எம்எல்ஏக்களில் வெற்றி பெற வேண்டுமானால் குறைந்தது 15-20 இடங்களிலாவது நாம் போட்டியிட வேண்டும். 15 இடங்களிலாவது போட்டியிட்டால் தான் 7 இடங்களிலாவது வெற்றி பெற உறுதிப்படுத்த முடியும். நமக்கு தொடக்கத்தில் இருந்தே வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாத ஒரு அரசியல் கட்சி என்கிற நிலையில் நம்முடைய அணுகுமுறைகளை வைத்தும் மக்களிடையே நமக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்தும் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களின் போது நம்மால் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற கணக்கீடுகளின் மூலம் நமக்கு இடங்களை அவர்கள் பேரம் பேசி 10, 12, 9, 8 என்று தருகிறார்கள். மூப்பனார் 5 எம்பி தந்தார். எனக்கு அரசியல் தெரியாது, 3 வேண்டான்னு போய் கொடுத்துட்டேன். நான் எப்பேற்பட்ட ஆளா இருப்பேன் பாரு. 5 எம்பி தொகுதி கொடுத்தார். நான் இப்ப அரசு ஊழியராக இருந்தேன். எனக்கு வேண்டாம், என் கட்சியில் இருக்கிற தோழர்கள் தான் நான் நிறுத்த போறேன்னு சொன்னேன். மூப்பனார் இல்லை இல்லை, நீங்க தான் நிற்கணும், நீங்க நிற்கிறதா இருந்தால் சிதம்பரம் தரேன், இல்லைன்னா நான் இளைய பெருமாளுக்கு தந்துறேன். இளைய பெருமாளுக்கு தந்துருங்க, எங்களுக்கு ஏதாவது 2 தொகுதி கொடுங்க. அப்புறம் என்ன பேசி முடிவு பண்ணாங்க தெரியல. நீங்க தான் நிற்கணும் அப்படின்னா நீங்க அரசு பணியை ராஜினாமா பண்ணணும். அது பண்றது ரொம்ப சிரமம். என் மேல ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் சொன்னேன். டிபார்ட்மெண்டல் என்கொயரி, என் பேர்ல ஒரு விசாரணை. அதே மாதிரி அவர் முடியாதுன்ட்டார். வந்து நான் சொன்ன சந்தோஷமா, இல்லைங்க என்னால் முடியாது, ரிசைன் பண்ண முடியாதுன்னு. என்ன காரணம்? நான் இது மாதிரி சொன்னேன். உடனே ஹோம் செக்ரட்டரி ஃபோன் போட்டு அவர் ரிசர்வேஷனை உடனே வாங்கிட்டு ஆளை அனுப்புங்கன்ட்டார். ஆர்டர் தான் போட்டார். அடுத்த 10வது நிமிஷம் எனக்கு அங்கிருந்து ஃபோன் வருது. யோ என்னையா, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. கவலையோடு போய் ரிசைனேஷன் வாங்கிட்டு வந்தார். ரிசைனேஷன் வாங்கின தேதி என்ன தெரியுமா? ஆகஸ்ட் 17, 1999. என்னுடைய பிறந்த நாள் அன்று அரசு பணியை 11 ஆண்டுகள் பணியாற்றிய அந்த பணியை நான் துறந்துவிட்டு மூப்பனாருடைய வழிகாட்டுதலில் அந்த தேர்தல் களத்தில் நான் நின்றேன். தோழர்களே, அதுவரையில் இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை. அதுதான் முக்கியம். அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை. 2006 மார்ச் 2ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பெற்றது. பதிவு பெற்ற அரசியல் கட்சி என்பது ஒரு வகை. யார் வேணாலும் கட்சியை தொடங்கலாம், பதிவு செய்யலாம் எலெக்ஷன் கமிஷன்ல. ஆனால் இந்த வரையறைகளை பின்பற்றி எவ்வளவு வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லது எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்து அங்கீகாரம் தருவார்கள். அங்கீகாரம் தந்தா என்ன பயன்னா, நமக்கு முன்கூட்டியே ஒரு சிம்பலை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் சுயேட்சைகளோடு தான் போய் நின்று நம்ம சிம்பலை வாங்கணும். சைக்கிள் சின்னமே அப்படிதான். நம்ம அது முன்னாடி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் 99 இது 2001 உதயசூரியன் சின்னம், 2006 தவிர்க்க முடியாத நிலையில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிற ஒரு சூழல் அமைந்தது. கலைஞர் 2001 தமிழ்நாட்டில் 8, பாண்டிச்சேரியில் 2, 10 தொகுதி கொடுத்தார். ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் 9, பாண்டிச்சேரியில் 1, அதே 10 தொகுதி. இப்ப உதயசூரியன் சின்னத்தில் நின்னோம். அப்போது திமுகவுக்கே எதிரான ஒரு சூழல் இருந்தது. அவர்களும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறவில்லை. மங்களூர் தொகுதி, இன்றைய திட்டக்குடி தொகுதியில் 3000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன் உதயசூரியனிலே. தோழர்களே, 2.5 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன். எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம். இதெல்லாம் நமக்கு தேர்தல் அரசியல் தெரியாததனால் எடுத்த முடிவுகள். மூப்பனார் 5 தொகுதி கொடுத்த போது நான் 2 தொகுதி போதுன்னு சொல்லிட்டு 3 தொகுதியை திருப்பி கொடுத்தேன். அப்ப கூட இருந்த தலித் இயக்க தலைவர் ஒருவருக்கு நானே இதில் அவருக்கு 3 தொகுதியும் கொடுங்கள் அல்லது 2 தொகுதியை கொடுங்கள் என்று சொல்லி அதில் 2 தொகுதி இன்னொரு தலித் இயக்கத்திற்கு வழங்கப்பட்டது. அன்னைக்கு 5 தொகுதியில் நாம் நின்றிருந்தா 2001 நம்முடைய பேர வலிமை கூடி இருக்கும். அது தெரியல நமக்கு அரசியல். 2 தொகுதியில் நின்றதுனால இவ்வளவுதான் ஓட்டு.
5 தொகுதியில் நிற்கிற கட்சி எம்பி தொகுதினா 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பங்கீடு. 2001 அதனுடைய சட்டமன்ற தேர்தலில் அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும் அல்லது கூட்டி நாம் பேசி இருக்க முடியும். நம்முடைய பேர வலிமையை பெருக்கி இருக்க முடியும். அதெல்லாம் நமக்கு தெரியல. இன்றைக்கு நமக்கு பேரம் பேச தெரியல. அதிகார பகிர்வு தொடர்பாக பேரம் பேச தெரியவில்லை. எங்களுக்கு கொள்கைதான் முக்கியம், நாடுதான் முக்கியம், மக்கள்தான் முக்கியம். சனாதன சக்திகள் வளருவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதை அரசியல்வாதியா இருக்கிறவன் பார்த்து என்ன நினைக்கிறான்னா, திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியல, ஒரு இளிச்ச வாயரா இருக்கிறாரு, இளிச்ச வாயனா இருக்கிறாரு, அப்படிதான் நினைப்பான். டிபிக்கல் பொலிட்டிஷியன். சராசரியான அப்பட்டமான அரசியல்வாதி என்ன நினைப்பான்னா, திருமாவளவன் பேரம் பேசுவதற்கு உரிய தகுதியை பெறவில்லை, ஆட்டி படைக்கணும் கூட்டணி கட்சி தலைமையை, தன்னுடைய சக்தியை காட்டி வலிமையை பெருக்க வேண்டும். ஆனா இவர் அந்த சக்தியெல்லாம் இருக்கு பயன்படுத்துறது இல்லை. இடையில கூட எவ்வளவு பேர் முயற்சித்து பார்த்தார்கள். வேறு யாராவது இருந்திருந்தால், வேறு கட்சியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் சூழலே தலைகீழாக மாறி இருக்கும். திருமாவளவன் இருக்கிற இடத்திலே வேறு யாராவது இருந்திருந்தால், அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தால், இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுடைய நிலையே தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் நாம் அந்த பேரம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம், அந்த நன்மதிப்பு தான் முக்கியம். தற்காலிகமான எண்ணிக்கை பெருக்கமோ தற்காலிகமான வெற்றியோ எங்களுக்கு முதன்மையானதல்ல. 6 தொகுதிகளை தந்த போதும் அப்படித்தான் நான் முடிவெடுத்தேன். எவ்வளவு பேர் சொன்னார்கள், எனக்கு அது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு, பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு, அம்பேத்கர் கனவை நனவாக்குவதற்கு, வகுப்புவாத சக்திகள் தலை நிமிராமல் இருக்க வேண்டும், வளராமல் இருக்க வேண்டும், வலுப்பெறாமல் இருக்க வேண்டும், சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் கொட்டபிடிக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கும் அதுதான் முக்கியம். இப்போதும் நான் அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் முடிவெடுக்கிறேன். என்னை பார்த்து இவர் விவரம் இல்லாமல் இருக்கிறார், பேரம் பேச தெரியாமல் இருக்கிறார், இவர் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை, இவர் ஏதோ ஒப்புக்கு அரசியல் செய்கிறார் என்று யாரும் விமர்சித்து விட்டு போகட்டும். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நாம் வெள்ளி விழா மாநாட்டின் போது சொன்னோம். அது நம்முடைய கனவு. மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம். அது நம்முடைய இலக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று 2015 கருத்தரங்கை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவையெல்லாம் நம்முடைய புரிதல்களுக்கான அடையாளங்கள், தெரியாமல் இல்லை. மூப்பனார் எவ்வளவோ சொன்னார் என்னிடத்தில். 2001 தேர்தலிலே 99க்கு பிறகு என்னோடு வாருங்கள், அதிமுக கூட்டணியில் இணையுங்கள், உங்களுக்கு நான் கணிசமான இடங்களை வாங்கி தந்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறேன் சொன்னார். நான் அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால், 3வது அணியை தொடருங்கள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு அணி தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அந்த கூட்டணியை அப்படியே நீங்கள் தொடர வேண்டும். என்ன ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நான் கேட்கல. நான் எப்படியாவது எம்எல்ஏ ஆனா போதும் அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லலை. அப்படி சொல்லாமலே அவர் சொன்னார், நீங்க வாங்க, ஜெயலலிதா அம்மாவிட்ட நான் அறிமுகப்படுத்துறேன், உங்களுக்கு கணிசமான இடங்களை வாங்கி தருகிறேன், ஒரு 4-5 பேராவது நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும். என்னை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் மேல் மாடியில் உட்கார வச்சு பேசினார். கீழே இறங்கி அழைத்து கொண்டு போனார். ஏன்னா நான் அவருடைய மனசை மாத்திரன்னு சொல்லி அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் என்னை மூப்பனாரை சந்திக்க விடாமல் தடுத்த நிகழ்வெல்லாம் நடந்தது. கீழே மறிச்சுட்டாங்க. தலைவர் தூங்குறாரு, உங்களை பார்க்க மாட்டாரு, போங்க அப்படின்னு.
அதை அவர் மேலேருந்து சிசிடிவியில் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து நான் வெளியில் நின்றுட்டு இருந்தவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போனார். மேலே போய் உட்கார்ந்து சொன்னார், கலங்காதே, பெரிய பெரிய கோப்புகளை கொண்டு வந்து பாமக கொடுத்திருக்கிறதே, திருமாவளவன் என்று எழுதியிருக்கிற எழுத்தை பாருங்கள், போட்டோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. தீன்னு போடுற மேல அருவாள் இருக்கு, இன்னும் முடிகிற இடத்துல புள்ளியில வெடிகுண்டு இருக்கு, அருவாள்ல இருந்து ரத்தம் சொட்டுகிறது, வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது. இது மாதிரி இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இவனை ஆதரிக்காதீர்கள். இதுதான் இன்னைக்கு பாமக கொண்டு போய் எல்லா தலைவர்களையும் கொடுத்த ஃபைல். இவ்வளவு பெரிய கோப்பு. அடங்க மறு என்கிறான், அத்து மீறு என்கிறான், திமிரி எழு என்கிறான், திருப்பி அடி என்கிறான், சாதி சண்டையை மூட்டுகிறான். இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள். இவங்க போய் கொடுத்த ஃபைல் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை மேலே போய் உட்கார வச்சுட்டு எடுத்து காட்டுறாரு மூப்பனார். எடுத்து காட்டி இப்படிலாம் வருது, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருப்பேன். உங்களை மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில். அவர் சொன்ன வார்த்தை. நானும் அவர் மட்டும்தான் உட்கார்ந்துருந்தோம், என் கூட யாரும் இல்லை. அவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். 2001 இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவோடு நான் கூட்டணி அமைக்க திட்டமிட்டு இருக்கிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னோடு வாருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு எனக்கு பதவியின் மீது ஆசை இருந்திருந்தால் மூப்பனார் சொன்னதை கேட்டு தலையசைத்துக் கொண்டு அந்த அணியிலே போய் நான் இணைந்திருப்பேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே நின்றேன். சில வாரங்களுக்கு பிறகு கலைஞர் அழைத்து அந்த கூட்டணியிலே நம்மை இணைத்துக் கொண்டார். அப்போது புதிய தமிழகமும் அவர்களோடு இருந்தார்கள். ஒரு தலித் இயக்கத்தோடு இணைந்து களத்திலே நிற்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தலித் மக்களை அரசியல்படுத்துவதற்கு பயன்படும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் அந்த அணியிலே போய் சேர்ந்தோம். இந்த வரலாறெல்லாம் பலருக்கு தெரியாது. இதே விழுப்புரத்தில் தான் கலைஞர் அறிவித்தார், நான் சமயநல்லூர் தொகுதியைத்தான் கேட்டேன், நான் போட்டியிடுவதற்காகத்தான் கேட்டேன், எனக்காகத்தான் ஒதுக்கினார். ஆனால் அவரே யோசித்து பார்த்து இந்த விழுப்புரத்தில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிவித்த போது மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டி என்று அறிவித்தார். எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் புரிந்தது, சமயநல்லூரிலே நின்றால் திருமாவளவனால் வெற்றி பெற முடியாது, மங்களூரிலே அவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிய சூழலில் கலைஞர் அன்றைக்கு அவரே முடிவெடுத்து அறிவித்தார். ஒரு நீண்ட நெடிய வரலாறு நேரத்தை நாம் வீணடிக்க விரும்பவில்லை. இந்த அங்கீகாரத்தை நாம் தக்க வைக்க வேண்டும். தொடர்ந்து 2 எம்பிக்களில் நாம் வெற்றி பெற வேண்டும், அல்லது 7 எம்எல்ஏக்களில் வெற்றி பெற வேண்டும், அல்லது 6% வாக்குகளோடு ஒரு எம்பி வெற்றி பெற வேண்டும். இது போன்ற கிரைட்டீரியா இதை தொடர்ந்து பெறவில்லை என்று சொன்னால் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்கு அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. 4 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிட போகிறோம் என்றால் வரையில் காத்திருக்க தேவையில்லை, முன்கூட்டியே வாங்கிவிட முடியும். 99லேயே நான் தனி சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று போராடி உச்ச நீதிமன்றம் வரையில் போய் அப்போதே 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து நட்சத்திரம் சின்னத்தை பெற்று வந்து 10 நாள் இடைவெளியில் தேர்தலில் 2-3 நாள் மட்டுமே பிரச்சாரம் செய்து 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம். சட்டமன்றத்திலே
2009 வேண்டும், உதயசூரியன் சின்னத்திலேயே நில்லுங்கள் என்று சொன்னார். இல்லை ஐயா, எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும். அப்போது தொடங்கிய போராட்டம். எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்திருக்கிறீங்க, 2 தொகுதி நாங்க ஜெயிச்சோம்னா 2 தொகுதியும் வெற்றி பெற்றுவோம் என்றால் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஒத்துக்கிட்டார். விழுப்புரம் 1, சிதம்பரம் 1. அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் கண்டமங்கலத்தில் நின்று இருக்கிறோம், மொகையூர்ல நின்று இருக்கிறோம், வெற்றி இல்லை. உளுந்தூர்பேட்டையில் யூசுப் நின்னார், கண்டமங்கலத்தில் விஜயராகவன் நின்னார், மொகையூரில் சிந்தனை செல்வன் நின்னார். பொது தொகுதி இதெல்லாம். முகையூர், உளுந்தூர்பேட்டையெல்லாம் பொது தொகுதி. போட்டியிட்டோம், விழுப்புரத்தில் வெற்றி பெற முடியவில்லை. நான் கூட ஒவ்வொரு மாவட்ட செயற்குழுவையும் சொல்லுவேன், கடலூர் மட்டும்தான் நம் மானத்தை காப்பாற்றுகிற மாவட்டமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் தான் நமக்கான வெற்றியை தருகிறது. அதுதான் நம்முடைய தாய் மடி. விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா போராட்டங்களிலும் நாம் பங்கேற்றாலும் கூட இங்கே உங்களால் ஒரு தொகுதியை கூட வென்றெடுக்க முடியவில்லையே என்று நான் அடிக்கடி வருந்தியதுண்டு. ஆனால் இன்றைக்கு விழுப்புரத்தில் மகத்தான வெற்றியை பெற்று இந்த கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. போன முறையே 19 நாம் அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியும், 2 தொகுதியிலும் பானை சின்னத்திலே நின்று இருந்தால். ஆனால் எல்லா சூழல்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. திருமாவளவன் நின்றால் எந்த அளவுக்கு வாக்குகள் வந்து ஒரு முனையை குவி பெய்யப்படுத்தி திரளுகிறது, மற்றவர்கள் நின்றால் அந்த அளவுக்கு இல்லையே என்று ஜெயலலிதா அம்மையாரே சொன்னதாக மூப்பனார் ஒரு முறை என்னிடத்திலே சொன்னார். ஏன்னா சிதம்பரத்தில் 2.25 லட்சம், பெரம்பலூர்ல 85,000 தான். ஆகவே சிதம்பரத்தில் போட்டியிடுகிற திருமாவளவனுக்கு வாக்குகள் போலரைஸ் ஆவதை போல, அணிதிரளுவதை போல விழுப்புரத்திலே திரளும் என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே நாம் பல முறை தோல்வியை சந்தித்திருக்கிறோம். நாம் தோற்று போவது முக்கியம் அல்ல, எதிரி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று விடுவான் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. எனவே ஒருவேளை சிதம்பரத்தில் நான் தோற்றாலும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் வெற்றி பெற வேண்டும், ஒருவராவது நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் பேசி மனம் ஒத்து மனம் உவந்து, ஒன்று தனி சின்னம், இன்னொன்று கூட்டணி கட்சியின் சின்னம் என்று நாம் முடிவெடுத்தோம். அப்படி எடுக்காமல் ஒருவேளை பரிசோதித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்றும் சொல்லியிருக்க முடியாது. அன்னைக்கு இருந்த சூழல் வேறு, 2024 சூழல் வேறு, 2026 சூழல் வேறு. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியம்தான் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 6 இடங்களில் 4 இடங்களில் நாம் பெற்ற வெற்றி, அதிலும் 2 தொகுதி பொது தொகுதிகளில் நாம் பெற்ற வெற்றி, திருப்போரூரும் நாகப்பட்டினமும். இது சாதாரணமானதல்ல. பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாது என்றுதான் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களே நினைத்தார்கள், நம்பினார்கள். ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே 4 தொகுதிகளிலும் நமக்கு மகத்தான வெற்றியை தந்தார்கள். அது போதாது அங்கீகாரத்திற்கு. ஆகவேதான் சிதம்பரம், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றி நமக்கு அங்கீகாரத்தை ஈட்டி தந்திருக்கிறது. எனது அருமை தோழர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம், கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம். கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருமாவளவனால் ஒரு கூட்டணி உடைந்தது என்ற ஒரு அவப்பெயர் அரசியல் களத்தில் எப்போதும் நேரக்கூடாது. இந்த கூட்டணி என்பது
திமுகவே உருவாக்கிய கூட்டணி என்பதை விட விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் காங்கிரசும் எல்லோரும் சேர்ந்து 23 கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு, முத்தரசனுக்கும் பங்கு உண்டு, கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பங்கு உண்டு, ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. கூட்டணியை நாம் சேர்த்து உருவாக்கி இருக்கிறோம். நாம் உருவாக்கி இருக்கிற கூட்டணி, நாமே உருவாக்கி இருக்கிற கூட்டணியை நாம் பலவீனப்படுவதற்கு இடம் தரலாமா? அதற்கு உடன்பட நாம் வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய அணுகுமுறை. இங்க இடம் எங்களுக்கு சரியா கிடைக்கலன்னா எங்க இடம் கிடைக்குதோ அங்க போவோங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் அல்ல. அப்படி ஒரு அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம். அதை விட முக்கியம், இன்றைக்கு இடதுசாரிகளோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். ஏன்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். வெறும் தொகுதிகளுக்காகவா, பதவிகளுக்காகவா? இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் வலுப்பெற்றால் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஆளும் சக்தியாக இருக்கிற சூழலிலும் கூட சாதியவாதத்தை நம்மால் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. எப்படியோ போகட்டும் என்று திமுக நினைப்பதாக நாம் கருதவில்லை. பாதிக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் தானே என்று அலட்சியப்படுத்துவதாக நான் கருதவில்லை. நம்மோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் பிடிப்பும் அவர்களுக்கு இருப்பதாக உணர முடிகிறது, நம்புகிறோம். அப்படி இருந்தும் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் மேல் பாதி கோவிலிலே நுழைய முடியாத நிலை. இன்னும் சாதிய வன்கொடுமைகள். தேவேந்திர ராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான். சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான். சிலைமானிலே தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கி கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள். சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனாய் என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவனிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன், 10 வயது நிறைந்த சிறுவன். இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது. எப்படிப்பட்ட சூழலில்? உண்மையிலேயே திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது, அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது, அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசை வழியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால், பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யார் இங்கே கொட்டமடிப்பார்கள்? யார் இங்கே கோலோச்சுவார்கள்? பட்டியல் சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கும்? பழங்குடி மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை கொள்கை அளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அதை கொண்டு வர முடியவில்லை. திமுக ஆட்சியில் இருக்கிற போது இதுதான் நிலை. பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறது. அதை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டவர் சோனியா காந்தி அம்மையார். காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நம்மோடு கருத்தில் ஒன்றி நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடியவர்களும் நம்மோடு இருக்கிற நிலையிலும் கூட சாதியவாதம் இங்கே இன்னும் கோலோச்சுகிறது. ஆனால் சாதியவாதத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலையாகும்? சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைவதற்கு எந்த திட்டமும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற கும்பலும், சாதியவாத கும்பலும்
அதிகார வலிமை பெற்றால் இங்கு என்ன நிலையாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இல்ல, இந்த ஆட்சியில் தானே இது நடக்கிறது, அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க. உங்களால கொடியேற்ற முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாங்க. மேல் பாதி கோயிலில் நுழைய முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள். தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது வேறு. இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு இடையிலே இருக்கிற உரசல்கள் என்பது வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. யார் ஆட்சியில் இருந்தாலும், திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்து விட முடியாது. 24 மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை களைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம். இது தவறு, இது குற்றம், இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான், அவன் கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாமா? எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக்கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல் வளையை அறுத்து, கழுத்தை அறுத்து, கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா? அவனை கொண்டாடலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம். இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும்? பாஜகவின் நண்பர்கள் யார்? RSS நண்பர்கள் யார்? RSSக்கும் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? அதற்காக இன்றைக்காவது அவர்கள் போராடி இருக்கிறார்களா? கருத்து சொல்லி இருக்கிறார்களா? திருமாவளவன் திமுகவிலே 2க்கும் 3க்கும் போய் நின்றுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன், நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா? எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்றிருக்கிறோம். என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்திலே நின்றிருக்கிறோம். ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால். அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதுவரையில் 5 முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன. எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள்? என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா? வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா? தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையிலாவது தலையிட்டேன் என்கிற குற்றச்சாட்டா? யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா? பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா? என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது? இரவெல்லாம் பயணம், பகலெல்லாம் நிகழ்ச்சிகள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம். இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா? சொல்லுவார்களா? திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள். இது அற்பர்களின் விமர்சனம். அதற்கு இயக்கத்தோழர்கள் ஒருபோதும் இசைந்து விடக்கூடாது. எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல. நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு, எந்த சக்திகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு, எத்தனை இடங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டிஷியனா இருந்தா 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பான். நாங்க இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியா சொல்ல மாட்டான். நான் சொல்றேன், விவரம் தெரியாமல் இல்லை, தெரிந்தே சொல்லுகிறேன். பேர வலிமையை பேச வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது. அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் த நம்பர்ஸ். எண்ணிக்கைகளை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவங்க என்னை ஏமாத்தினதா கூட நினைச்சுக்கிட்டோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நான் ஏமாந்ததாவே நடிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை ஏமாற்றியதால் உங்களுக்கு மகிழ்ச்சி
அப்படி நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால் நானும் மகிழ்கிறேன். இதுதான் என்னுடைய அணுகுமுறை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த இயக்கத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரும். இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆளட்டும் என்று மக்கள் சொல்லுகிற காலம் கனியும். ஆகவே அதை நோக்கி நாம் வீறுநடை போடுவோம். அதுவே நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிற உண்மையான வெற்றியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.